Class 12 Electrostatics Example 1.2 Consider 2-point charges Q1 Q2 at rest. இங்கே வந்து Q1 Q2 வந்து ரெஸ்ட்டில் இருக்குது 1 மீட்டரில் செப்பரேட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. Calculate the force experienced between two charges. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 is equal to plus 3 microcoulomb, Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 is equal to minus 3 microcoulomb, Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 is equal to minus 3 microcoulomb in water, epsilon r is equal to 18 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by r square r12 capனு தெரியும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிறதுனால ரிப்பல்சிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால அட்ராக்டிவ். இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்டிவ் தான், ஆனால் வாட்டரில் இருக்கும்போது கொஞ்சம் லெஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஏ பார்க்கலாம். அதில் வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். 9 × 10⁻9 கேவோட வேல்யூ. Q வந்து 2 மைக்ரோகூலம்னால 10⁻6 2 × 10⁻6. அப்புறம் 3 மைக்ரோகூலம் வந்து 3 × 10⁻6 டிவைடட் பை செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்னால ஆர்க்கு பதிலாக 1. ஸோ இங்கே வந்து R12 கேப்பு, அதில் பார்த்தோன்னா எக்ஸ் டைரக்ஷன், அதனால் ஐ கேப். ஸோ இங்கே Q1 Q2 எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கனால ஐ கேப் போடணும். ஸோ இதை தனியாக எழுதிக்கிறேன். அப்புறம் 10 பவர், ஸோ -6 வந்து -12 ப்ளஸ் 9, அப்போ -3 வரும் பவரில் ஐ கேப். ஸோ இது இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 54 × 10⁻³ ஐ கேப். ஸோ இதுதான் ஃபோர்ஸ். ஸோ அடுத்த செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேவோட வேல்யூ தெரியும் 9 × 10⁻9. இங்கே Q வந்து 2 மைக்ரோகூலம் கொடுத்துருக்காங்க, அதனால் 2 × 10⁻6 -3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ -3 × 10 மைக்ரோகூலமுக்கு -6 டிவைட் பை 1² தான். ஸோ இங்கேயும் அதே தான் ஐ கேப் தான் வரும். ஸோ அப்போ இது இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு மைனஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் அதே மாதிரி தான் இங்கே மைனஸ், ஃபோர்ஸுக்கு நியூட்டன் யூனிட்டோட போடணும். ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸில் வரும், அவ்வளோதான். அப்போ -54 × 10⁻³ ஐ கேப், ஃபோர்ஸ்ன்றனால நியூட்டன். ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஸோ இங்கே அதே சார்ஜஸ் செகண்ட் சப்டிவிஷன், அதாவது பியில் கொடுத்த அதே சார்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன் வாட்டர். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா மாறும். அப்போ F21 வெக்டார் எப்படி இருக்கும்னா K Q1 Q2 டிவைடட் பை R21 ஸ்கொயர் R12 கேப் அப்படின்னு நம்ம எல்லா இதுக்கும் இதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படின்னா அந்த கேவோட வேல்யூ வந்து மாறும். ஸோ கே வந்து என்ன வரும்னா 1/4 pi எப்சிலான் தான் வரும் இங்கே. ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா இப்படி மாறிடும். எப்சிலான் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம். ஸோ இங்கே வாட்டர் அப்படின்ற ஒரு மீடியம் கொடுத்தனால பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம் தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம் டிவைடட் பை பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம அப்போ எப்சிலான் கண்டுபிடிக்கணும்னா epsilon r × epsilon naught இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எப்சிலானுக்கு பதிலாக இங்கே epsilon naught epsilon r வந்து இங்கே எழுதியிருக்கேன், அதாவது இந்த ஃபார்முலா படி. சரி, இப்போ வந்து நான் ஏன் இப்படி எழுதினேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த இந்த சப்டிவிஷனில் நம்ம எழுதியிருப்போம். இதே ப்ராப்ளம்னால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸோட வேல்யூ வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிவைடட் பை இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே பியில் கண்டுபிடிச்ச வேல்யூ என்னதுன்னா -54 × 10⁻³ ஐ கேப். அது இங்கே எழுதிக்கலாம். டிவைடட் பை இந்த எப்சிலான் ஆர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரனால கீழே எப்சிலான் ஆர் போட்டுக்கலாம். அப்போது -54 × 10⁻³ எப்சிலான் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க புக்லேயே 80. ஸோ அப்போ டிவைட் பண்ணிக்கலாம் 80 ஐ கேப். இதை டிவைட் பண்ணோன்னா -0.675 × 10⁻³ ஐ கேப்னு வரும்.
ஸோ இது ஃபோர்ஸ் அப்படின்றனால நியூட்டன் அதோட யூனிட் கண்டிப்பாக போடணும், வெக்டாரில் எழுதணும்.